Hello friends, இந்த வீடியோவில் இந்த மாதம் நான் என்ன கிராசரிலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பொருளெல்லாம் ஏற்கனவே ஸ்டாக் இருக்கிறதால இல்லாத பொருள் மட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா தானியங்களை நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா 1 கிலோ தூளுப்பும் 2 கிலோ கல்லுப்பும் வாங்கியிருக்கேன். நம்மளோட சேலரி அமௌண்ட்டில் முதல் செலவு உப்பு வாங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போவுமே உப்பு வாங்கிட்டு தான் அடுத்த பொருள் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு வெரைட்டி ரைஸு இது எல்லாத்துக்குமே பாஸ்மதி ரைஸ் தேவைப்படுறதால ஒரு மாதத்துக்கு 2 கிலோ சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது 2 சிறுதானியம் ஒவ்வொரு மாதமும் நான் ஆட் பண்ணிக்குவேன். இந்த மாதம் பார்த்திங்கன்னா குதிரைவாளியும் சாமை அரிசியும் அரை கிலோ பேக்கெட்ஸாக 2 வாங்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இது IR 20. இது ஒரு மாதத்துக்கு எனக்கு 7 கிலோ தேவைப்படும். அதனால் 10 கிலோவாக நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது 1 கிலோ அளவு மைதா வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் மைதா நல்லாயிருக்கும் பரோட்டா அதெல்லாம் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 கிலோ ரவை வாங்கியிருக்கேன். ரவா தோசை அப்புறம் கிச்சடி இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதத்துக்கு 1 கிலோ தேவைப்படும். இது ப்ளைன் எக் நூடுல்ஸு. நான் எப்போவுமே மேகி இப்பி அந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் வாங்குறதில்ல. பசங்க கேட்கும்போது இதுவே நம்ம வெஜிடபிள்ஸு அதுக்கப்புறம் எக்குலாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துக்கலாம். 1/2 kg ரோஸ்டட் சேமியா வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிரியாணி அதுக்கப்புறம் பாயாசம் கிச்சடிலாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு மாதத்துக்கு 1/2 kg சரியாக இருக்கும். இது 1 கிலோ அளவு ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன். இவ்வளோ ஜவ்வரிசி எதுக்குன்னா நான் எப்போவுமே கஞ்சி பவுடர் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். அதை அரைக்கிறதுக்காக 1 கிலோ வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்க்ரப்பர் சரியாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த பிராண்டில் தான் வாங்குவேன். அதுக்கப்புறமா வைப்பர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஒரு மாதத்துக்கு இது சரியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போடுற கஞ்சி பவுடர் தான். இது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக இந்த டெட்டால் ஹேண்ட் வாஷ். இது பார்த்திங்கன்னா பை 1 get 1 ஆஃபரில் வாங்கினது. ஸோ இது எனக்கு 2 மாதத்துக்கு வரும். பழைய பாட்டிலில் தீர்ந்துருச்சுன்னா இதிலேருந்து நான் ரீஃபில் பண்ணிக்குவேன். அடுத்ததாக டவல்லாம் வாஷ் பண்ணால் போடுறதுக்காக டெட்டால் ஒரு 1/4 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது 1 லிட்டர் ஹார்பிக் ஒரு மாதத்துக்கு எனக்கு சரியாக இருக்கும். இந்த 1/2 லிட்டர் லைசால் 2 மந்த்ஸ்க்கு வரும். நான் பாத்திரம் எல்லாமே இந்த ஜெல்லில் தான் வாஷ் பண்ணுறதால ஒவ்வொரு மாதமும் எனக்கு 1/2 லிட்டர் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒருத்தர் தான் எங்கள் வீட்டில் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன பாட்டில் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். 2 சிவக்கா பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது ஒரு மாதத்துக்கு சரியாக இருக்கும். பசங்களுக்கெலாம் நான் கடலை மாவு தேய்ச்சி தான் குளிக்க வைப்பேன். இது டஸ்ட்பின் பேகு. இதில் ஒரு 30 இருக்கிறதால ஒரு மாதத்துக்கு நமக்கு ஒரு பேக்கெட் சரியாக இருக்கும். 1/2 kg அவல் வாங்கியிருக்கேன். அவல் ஆப்பத்துக்கு அப்புறம் தோசை இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் 1/2 kg வாங்கியிருக்கேன். நான் எப்போவுமே எவரெஸ்ட் பிராண்டோட கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா இருக்குது. பிரியாணிக்கு அப்புறம் சில டிஷ்ஷஸ்க்குலாம் நம்ம தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஒவ்வொரு மாதமுமே 100 கிராம் தனி மிளகாத்தூள் வாங்கி வச்சுருவேன். 1/2 kg பொட்டுக்கடலை ஒரு மாதத்துக்கு சரியாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு 2 கிலோ உளுத்தம்பருப்பு சரியாக இருக்கும். 1 கிலோ துவரம்பருப்பு அப்புறம் அரை கிலோ கடலைப்பருப்பு இது எல்லாமுமே ஒவ்வொரு மாதமும் நான் வாங்கக்கூடியது தான். இது 1 கிலோ நாட்டு சக்கரை வாங்கியிருக்கேன். நாட்டு சக்கரை எப்போவுமே வாங்கும்போது நல்ல டார்க்காக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிறதால 1 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். அப்புறம் 2 கிலோ ஒயிட் சுகர் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் வெல்லம் இருக்கிறதால சின்ன உருண்டை வெல்லம் மட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். கருப்பு எள்ளு ஒரு 300 கிராமும் வெள்ளை எள்ளு ஒரு 200 கிராமும் வாங்கியிருக்கேன். இந்த பிராண்டில் இருக்கிற அந்த எள்ளு கல் தூசு எதுவும் இல்லாமல் நல்லா இருக்குது. ஸோ நான் அதிகமாக எள்ளு உருண்டை பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கி வச்சுருக்கேன். புளி அரை கிலோ. இதுவே எனக்கு 2 மாதத்துக்கு வரும். பை 1 get 1 ஆஃபரில் குலோப் ஜாமுன் மிக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது 1/2 kg பிளாக் டேட்ஸ் வாங்கியிருக்கேன். சில டேட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு எண்ணெய்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி பிளாக் டேட்ஸ் இதில் கலப்படம் எதுவும் இல்லாமல் இருக்கிறது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1/2 kg முந்திரி இது 500 rupees வருது. நம்ம 100 கிராம்ஸ் வாங்கும்போது அதுவே 110 ரூபா வருதுனால நமக்கு இப்படி வாங்கினா 50 ரூபா லாபம் இருக்கும். அடுத்ததாக வெந்தயம் ஒரு 150 கிராம் வாங்கியிருக்கேன். இந்த மாதம் வெந்தய பொடி அரைக்கிறதால இவ்வளோ வாங்கியிருக்கேன். 2 பேக்கெட் மிளகு 100 கிராமில் வாங்கியிருக்கேன். ஒரு பேக்கெட் பவுடர் அரைக்கிறதுக்கும் இன்னொரு பேக்கெட் தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிடுவேன். சில ஸ்பைசஸ்லாம் ஏற்கனவே இருக்குது, இல்லாதது மட்டும் வாங்கியிருக்கேன். 2 பேக்கெட் கிராம்பு,
2 பேக்கெட் அன்னாச்சிப்பூ, 1 பேக்கெட் மராத்தி மொக்கு வாங்கியிருக்கேன். அடுத்ததாக 1/2 kg கடுகு வாங்கியிருக்கேன். இது எனக்கு 2-3 மாதத்துக்கு வரும். 1 அப்பளக்கட் வாங்கியிருக்கேன். 2 பேஸ்ட் வாங்கியிருந்தோம். 1 வந்து யூஸ் பண்ண எடுத்துட்டேன், இன்னொரு பேஸ்ட் இங்கே இருக்குது. சின்னதாக 1 பாட்டில் டொமேட்டோ சாஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 பாட்டில் ஊறுகாய் இருக்குது. இது வந்து பை 1 கெட் 1 ஆஃபரில் வாங்கினது. 1 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஊறுகாவும், இன்னொன்று வந்து மாங்காய் ஊறுகாவும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கேன். மேரிகோல்டு 2 பேக்கெட், மில்க் பிக்கி 2 பேக்கெட், அப்புறம் 50-50 1 பேக்கெட். நாங்கள் வந்து க்ரீம் பிஸ்கெட்ஸ் எதுவும் பசங்களுக்கு கொடுக்குறதில்ல, அதனால் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் தான் வாங்குறது. அதுக்கப்புறமா 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப் எக்ஸல் பவுடர் வாங்கியிருக்கேன். 6 சர்ஃப் எக்ஸல் சோப் வாங்கியிருக்கேன். நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா வந்து இந்த சோப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 மாதத்துக்கு மேலே வரும். சோப்பெல்லாம் சீக்கிரம் வீணாக போகாதால் இது கொஞ்சம் எப்போவுமே நான் சேர்ந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். 1/2 kg பூண்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பால் பவுடர் வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். ஏதாவது ஸ்வீட்ஸ்லாம் வந்து செய்கிறதுக்கு இந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் இது வாங்கி வச்சுருக்கேன். 1/4 கிலோ டீ தூள் வாங்கியிருக்கேன். இது 1 மாதத்துக்கு எனக்கு சரியாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கிறதுக்காக 1 லிட்டர் ஃபார்ச்சூன் ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5 லிட்டர் சுத்தமான மரச்செக்கு கடலை எண்ணெய். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா எனக்கு 2 மாதத்துக்கு மேலே வரும். அடுத்ததாக இது மரச்செக்கு நல்லெண்ணெய். 1 மாதத்துக்கு எனக்கு இது 1 லிட்டர் வந்து தேவைப்படும். இது 1/2 லிட்டர் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய். என்னோடய சமையலில் 4 வகையான எண்ணெய் ஒவ்வொரு மாதமும் நான் கலந்து யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்ததாக தானியங்கள்லாம் எப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரேஷனில் கிடைக்கிற கோதுமை தான். இது 3-4 வாட்டி நல்லா அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். வேணுங்கும்போது 2-3 கிலோ வெயிலில் கொட்டி காய வச்சு அரைச்சி வச்சுக்குவேன். இது நாட்டு வேர்க்கடலை. இது கிலோவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 ரூபாய்க்கு கிடைக்கும். இது நாங்கள் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். 5 கிலோ அந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ நாங்கள் நிலக்கடலை வந்து நிறைய பயன்படுத்துவோம், அதனால் இந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி, தோட்டத்தில் விளைஞ்ச பச்சரிசி தான். இது வந்து ஒரு 10 கிலோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இது வந்து உங்களுக்கு 2-3 மாதத்துக்கு சரியாக இருக்கும். நான் எப்போவுமே பாசிப்பருப்பு கொஞ்சம் பல்காக வாங்கி தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது 3 கிலோ பருப்பு. வண்டு விழுகாமல் இருக்கிறதுக்காக நல்லா கைப்பொறுக்கிற சூடுக்கு வறுத்து வச்சுக்குவேன். அடுத்ததாக இந்த தானியம் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான். இது நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். கருப்பு உளுந்து, அதுக்கப்புறமா இந்த பச்சை பயிறு பார்த்திங்கன்னா பழசு கொஞ்சம் வண்டு விழுகிற மாதிரி இருந்ததுனால இது வறுத்து வச்சுருக்கேன். அடியில் இருக்கிறது இப்போ எடுத்துகிட்டு வந்த பயிறு தான். இது எல்லாமும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அம்மாவே வந்து திருவக்கல்லில் திரித்து கொடுத்த உடச்ச உளுந்து, இது தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவேன். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அவரைக்கொட்டை வந்து இந்த மாதிரி நல்லா மண் கட்டி வச்சுருப்பாங்க. இது வருஷம் ஆனாலும் நமக்கு வண்டு எதுவும் விழுகாமல் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்பு நம்ம கூழெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சமையலில் அதிகமாக பயன்படுத்திக்குவேன். ஏன்னா இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால அதிகமாக சுண்டல், குழம்பு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். இந்த தட்டைப்பயிரும் சீக்கிரம் நமக்கு வண்டு விழுந்துடும், அதனால் நம்ம இது லேசாக சூடு பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். அடுத்ததாக இந்த ராகி எப்போவுமே நான் பார்த்திங்கன்னா வள்ளக்கணக்கில் வாங்கி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ வேணுங்கும்போது 2-3 கிலோ வெயிலில் கொட்டி நல்லா காய வச்சு மாவு அரைச்சிக்குவேன். நான் எப்போவுமே அதிகமாக மளிகை பொருட்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். ஸோ எது ஸ்டாக் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.